நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை வேண்டிக் கொண்டு இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஏற்பாடு தான் ரெண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் மறுபடியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தையும் பூமியையும் வெறுமையாயும் ஒளிகின்மையாயும் இருள் சூழ்ந்ததாயும் இருந்ததை அதை சீர்படுத்தினார். அதை தான் பழைய எபிசோட்ல நான் செய்தியாக கொடுத்துருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆகிய மனிதன் பாவம் செய்து மாம்சத்துக்குரியவனாய் மாறி போனான், மண்ணுக்குரியவனாய் மாறி போனான். அவனை தொடர்ந்து சத்ருவாகிய பிசாசானவன் ஏதேனில் தொடங்கினவன் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் மாம்சத்தில் இருந்த அவர்கள் எல்லாரையும் பாவத்திற்குள்ளாக்கி கர்த்தரை விட்டு தூரமாக்கி வைத்திருந்தான். அவர்கள் தேவனை அண்டிக் கொள்ளாதபடிக்கு அவன் செய்த கிரியைகளை எல்லாம் மாற்றும்படிக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆதியிலே கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலம். சத்ருவாகிய பிசாசனுடைய தலையை நசுக்கும்படிக்கு, அதாவது மாம்சமானவர்கள் மேல் இருந்த அதிகாரத்தை எடுத்து போடத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல அப்படி ஆனார். இதான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1-3 வரைக்கும் வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலத்தை சீர்படுத்தினது. அந்த வார்த்தையை கொண்டு செய்தார். இந்த பூமியில் சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் வேற ஒன்றும் உண்டாகலை. அதெல்லாம் சரிதான். இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, அந்த வார்த்தையை கொண்டே சீர்படுத்துகிறார். எதை செயல்படுத்துகிறான்னு சொன்னால் இந்த உலகத்தை அல்ல. நல்லா கவனிங்கப்பா, என்னுடைய பாவ சரீரத்தை, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்த மனிதனை சீர்படுத்துகிறார். சத்ருவாகிய பிசாசானவனுடைய அதிகாரங்களிலிருந்து விடுதலையாக்கி, இருளிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை சீர்படுத்தும்படி எந்த வார்த்தையினாலே பூமியை சீர்படுத்தினாரோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமத்தில் பார்க்கிறீர்களே, அதே வார்த்தை நம்மை மறுபடியுமாய் உள்ளான மனிதனே இருக்கிற ஆத்மாவை, ஆவியை, இருதயத்தை, மனதை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாவ சரீரத்தை சீர்படுத்தும்படி குமாரனை அனுப்புகிறார். அந்த வார்த்தை பூமியை வருகிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதற்கு? சீர்படுத்தும்படிக்கு. பொல்லாத பாவ சரீரத்திற்குள்ளாய் இருந்த ஆத்மாவை காத்து கொள்ளும்படிக்கு, சரியாக்கும்படிக்கு, அவனுடைய பொல்லாத இருதயத்தை, கேடுள்ள இருதயம், கபடுள்ள இருதயம் சீர்படுத்தும்படிக்கு தேவன் இந்த பூமியிலே அவன் இருதயத்தை சீர்படுத்துகிறார், அவன் ஆவியை சீர்படுத்துகிறார், அவனுடைய மனதை சீர்படுத்துகிறார். தேவனுக்கு நேராய் கொண்டு செல்லும்படிக்கு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். சீர்படுத்துகிற அனுபவம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆதியாகமம் 3:15 சொல்றாரு, உனக்கும் ஸ்ரீக்கும், ஸ்ரீ என்று சொன்னால் மாமிசம், பிசாசானவன்கிட்ட சொல்றாரு, சத்ருவாயிட்ட சொல்றாரு, உலகத்தின் அதிபதியா இருக்கிற, இன்றைக்கும் அதிபதியா இருக்கிற அந்த பொல்லாங்கனிடத்துல சொல்றாரு, உனக்கும் ஸ்ரீக்கும், மாம்ச தேகமுள்ள யாவரும் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறார்கள், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். இயேசு கிறிஸ்து அந்த வித்தா கடந்து வந்தார், பகையை உண்டு பண்ணுறாரு. சிநேகிதனாக இல்லை, இப்போ சத்ருவாகிய பிசாசோடு சிநேகிதனாயிராதபடி பகை உண்டாக்குவேன் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பலியாகும்படி தேவ ஆட்டுக்குட்டியாய் கடந்து வந்தார். இந்த காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு, சீர்படுத்தும்படிக்கு, பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வந்தார்னு பார்க்குறீங்க. லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், மாம்சத்தில் பாலகனாய் பிறந்தார். நமக்கு அவர் குமாரனாய் கொடுக்கப்படுகிறார். குமாரனாய் கொடுக்கப்பட்டாதான் முழுமையாய் இரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அவர் குமாரனாய் இருந்தால் நமக்குள்ள எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். லூக்கா 19:10 வாசிக்கிறீங்க. இழந்து போனதை, மனுஷன் இழந்து போனதை, மாம்சத்தில் இழந்து போனதை, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவ அன்பு, ஆவியானவருடைய அனுக்கிரகம், வழி நடத்துதல் எல்லாத்தையும் இழந்து போயிருந்தான். அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். நல்லா கவனிங்கப்பா. நீங்களும் நானும் காண்கிற இந்த உலகத்தை அல்ல, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் வாழ்கிற உலகத்தை தனக்குள் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கும்படிக்கு யார் விரும்புகிறானோ, யார் அவரை தேடுகிறானோ அவன் கண்டடைகிறான். இந்த உலகம் இல்லை, உலகம் முழுவதும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு கிடக்குது, அக்கினிக்குள்ளாக இரையாக்கப்படும்படிக்கு கிடக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி எடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 5:31 வாசிக்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவிக்கும் தான் இது கிடைக்குது. இது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த சீர்திருத்தத்துக்குள்ளாக, புதிதாக்கப்படுகிறதுக்குள்ளாக, புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர முடியும். அருளுகிறதற்காக அவரை அதிபதியாக, குமாரன் நமக்குள்ளே அதிபதியாக, ராஜாவாக உள்ளே கடந்து வருகிறார். இரட்சகராக தமது வலது கரத்தினால் அவரை உயர்த்தினார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேடினா இந்த அனுபவத்தை, சீர்திருத்தம் பண்ணுதலை அறிய முடியும். பாவ மனிதர்களுக்காக அவரே பரிகாரி ஆயிட்டார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பரிகாரி ஆக வேண்டி இருந்தது சீர்திருத்தம் பண்ணும்படி. ஆகவே தான் அந்த வார்த்தை இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்து அதை நிறைவேற்றினார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதிருந்த அவரை நமக்காக பாவமாக்கினார். சீர்திருத்தம் பண்ணும்படிக்கு கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இதான் புதிய ஏற்பாடு, தேவன் நியமித்த ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களாப்பா எப்படியெல்லாம் கொண்டு வர்றான்னு பாருங்கள். எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தையே ருசி பார்க்கும்படிக்கு, ஆத்ம மரணத்தை, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி சீர்திருத்தம் பண்ணுறான்னு பாருங்கள். இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் நாம் சீர்திருத்தமாக்கப்படுகிறோம். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு செய்த கிரியைகளெல்லாம் இப்போ பார்த்தோம். இன்னும் அதிகமாய் உலகத்தில் ஒளியாக வராரு. எல்லாருக்கும் இல்லைப்பா, உலகம் முழுவதும் இருளுக்குள்ளே கிடக்கு. அவருடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் இந்த ஒளியை காண்கிறார்கள். அவர்கள் இருளில் இராதபடி ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகமாகிய இருளுக்குள்ளே நடந்து கொண்டு மாம்ச இருளில் இருந்த ஜனங்கள்
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உலகத்திலிருந்து தோன்றிய அருளோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஒளியில் வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கு லூக்கா 1:71 உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று தேவன் சொல்லியிருந்த அந்த வாக்கு தத்தம் இவருக்குள் நிறைவேறிற்று. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி. ஒளிக்குள்ளே நடக்கிறோம். இனி இருளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் அவர் சொன்னார், நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு தூரமாக்கும் பொழுது அவர் கொடுத்த ஒரு ஓமை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் என்று சொன்னால் அது இருள் ஆளுகை பண்ணுற இடம் மேற்கு. அங்கே இருந்தேனா பாவியாக இருக்கும் பொழுது என் பாவங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றின உடனே கிழக்க வர்றேன். கிழக்கே அருளோதயம் ஒளி பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி நமக்குள் கடந்து வருகிறது. நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கும்படிக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பிரித்தெடுக்கிறார். நான் இருளுக்குரியவன் அல்ல, ஒளிக்குரியவன், அதான் தூரம். இன்னும் ராத்திரிக்குரியவன் அல்ல, பகலுக்குரியவன் கிரியை செய்யும்படிக்கு, அதைத்தான் தூரம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நம்மை உள்ளே கொண்டு வருகிறார். இன்னும் வரப்போகிற காலத்தில் நான் இதை குறித்து உங்கள் மத்தியில் அதிகமாக செய்தியை கொண்டு வருவேன். புதிய வானம் புதிய பூமியை உண்டு பண்ணுறாரு. அவர்களை சீயோனாய் மாற்றுகிறார். அவர்களுக்குள்ளாக அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் சிங்காசனம் அமைத்திருக்கிறார். ராஜாவாக இருக்கிறார். எருசலேமுக்குள்ளேயும் அவர்களை கொண்டு வருகிறார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் அது இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று ஏசாயா 65:17 பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சீர்படுத்தினாரோ அதே போல எப்படி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதற்குள்ளே மண்ணிலே உருவாக்கப்பட்ட மனுஷனை ஆதாமை கொண்டு வந்தாரோ அதே போல மறுபடியும் ஆவிக்குரியவர்களாய் நம்மை சீயோனுக்குள்ளாய் இன்னும் எருசலேமுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் தேவனுடைய தோட்டத்திற்குள்ளாய் இன்னும் அதிகமாய் ஏதேனை போல நம்முடைய சரீரத்தை மாற்றி அதற்குள்ளாய் கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக போய் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனே, நீர் ஏற்படுத்தின பழைய ஏற்பாட்டிலே மனிதர்கள் எல்லாரும் கெட்டு போய் மாம்சத்தில் இருந்தார்கள் என்றும் அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணாகிய சரீரத்தை பண்படுத்த ஒருவனாயில் எழுந்ததில்லை. இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் அவ்விதமாய் இருந்தது என்பதையும், இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்தை பண்படுத்தி புதிய மனிதனாய் நீதியுள்ளவராய் பரிசுத்தமுள்ளவராய் வெளிப்பட்டு அவர் உலகத்தின் அதிபதியினுடைய எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து போட்டார். விலையிறங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சுமந்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளாகவும் அவர் அப்படி புதுப்பிக்கிறார். எப்படி ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை புதுப்பித்தாரோ அதே போல் சீர்படுத்தினாரோ அதே போல் எங்களுக்கு உள்ளான மனிதனில் ஆத்மா ஆவி இருதய மனதையெல்லாம் புதிதாக்கும்படிக்கு உம்முடைய குமாரனை தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து அவருக்குள்ளாய் நாங்கள் ஜீவிக்க இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள்ளால் இருந்து புது சிருஷ்டியாய் ஆவதே உடைய காரியமாய் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே உணர்ந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.